அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெயிலலாம் பொரிக்காமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். அது கொஞ்சம் நல்ல பழமாக இருந்தால் தான் நம்ம கிண்டும் போது நல்லா கொல கொலன்னு வரும். இல்லைன்னா கொஞ்சம் கல் போல் இருக்கும். அதனால் நல்ல பழுத்த மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ 2ஐயும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு அதில் இந்த வாழைப்பழத்தை சேர்த்து இப்போ நான் வதக்க போகிறேன். அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வாழைப்பழத்தை வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்ல கலர் வரணுன்றதுக்காக சேர்க்குறேன். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வாழைப்பழத்தை வதக்கும் போது அது நெய்லேயே நல்லா வதங்கி நல்லா ஒரு மாதிரி கொலகொலப்பாக வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், வாழைப்பழம் நல்லா கொலன்னு வந்துருச்சு. எப்படி அது பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள், அல்வா மாதிரி. இந்த டைமில் இதில் நான் 1/2 கப் ரவை சேர்க்க போகிறேன். ரவையை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த வாழைப்பழத்தோடு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த வாழைப்பழத்தை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ரவையில். நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண வராது உங்களுக்கு. ஒரு மாதிரி ரவையெல்லாம் தனித்தனியாக வர்ற மாதிரியும் வாழைப்பழம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியும் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், மொத்த ரவையும் நான் சேர்த்து முடிச்சிட்டேன். இது ரவை ஏற்கனவே நல்லா வறுத்த ரவை. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ரவையை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவை எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் தேங்காய் பூ சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ தான் சேர்க்குறேன். நீங்கள் இல்லை கடையில் விற்கிற டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பூவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ தேங்காய் பூ ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 கப் நல்ல ஒரு திக்கான பால் சேர்க்குறேன். பால் நல்லா திக்காக இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ண தான் அந்த ரவை நல்லா வெந்து வரும். நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உடனே அந்த பால்லாம் வற்றி போயிடும். அதனால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்களேன், அந்த ரவையெல்லாம் ஒரு அல்வா மாதிரி வருது பாருங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரவை வெந்துடும். உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு சுகர் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலே போதும். அதனால் நான் 1/4 கப் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லாவே இனிப்பாக சாப்பிடுவீங்க, பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சேர்க்கும் போதே சின்னதாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போட்டது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் கொலப்பாக தெரியும். ஆனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கும்போது அது மறுபடியும்
நல்ல ஒரு திக்கான பக்குவத்துக்கு வந்துடும். ஏன்னா அது திக்காக இருந்தால் தான் கையில் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். அதனால் நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறினா போதும், ரொம்ப நல்லா ஆறணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கை பொறுக்கிற மாதிரி சூடு இருக்கும் போது எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு உருட்டுறேன். இது உருட்டும் போது கையில் எண்ணெயெல்லாம் நீங்கள் தேய்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்து வறுத்துருக்கிறனால அது அழகாக கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த டைமில் நீங்கள் லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சுகரு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லை நீங்கள் பேன்லேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட திரும்ப கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு நான் சேர்த்த 1/4 கப் சக்கரை கரெக்டாக இருந்தது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்போ உருட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க உருண்டைகளெல்லாம் எடுத்து அழகாக அடிக்கிறேங்க. ஏன்னா இது கொஞ்சமாக எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா அந்த முருகி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோஸ்ட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு பக்கமாக அது வெந்து வரும்போது நீங்கள் திருப்பி விடணும். ஏன்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிடும்போது நல்ல ஒரு நெய் வாசனையோட அந்த வாழைப்பழமும் ரவையும் சேர்ந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். பசங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.